Yeah, good evening. Actually, in the last class நம்ம என்ன பார்த்தோம்னா ஓவர்வியூ ஆஃப் த ஆல் லேபர் லாஸ் எதுக்கு இருக்கு அப்படின்னு நம்ம எல்லாம் பார்த்தோம். இப்ப இன்னும் கொஞ்சம் அந்த லேபர் லாஸ் ஒன்னு எப்படி இருக்கு, எதனால வந்தது, அதை பத்தி நம்ம இன்னும் கொஞ்சம் கூட டீடைல்டா பார்க்கும்போது வில் கெட் பெட்டர் ஐடியா ஆஃப் தட் வாட் இஸ் த நெசசிட்டி ஆஃப் த லேபர் லாஸ். நீங்க லாஸ்ட் கிளாஸ்ல ஒன்னு பண்ணிருக்கீங்க. இதுக்கு முன்னாடி கிளாஸ்ல எடுத்தவர் கூட நம்ம எல்லாம் எதுக்கு கிராமத்துல இருந்து சிட்டிக்கு வரோம், என்ன நெசசிட்டி இருக்கு அப்படிங்கறதுல நிறைய பேர் நிறைய ரீசன் சொன்னீங்க. நீங்க மாடர்னைசேஷன், எம்ப்ளாய்மெண்ட், எராடிகேஷன் ஆஃப் பாவர்ட்டி, அப்படியே நிறைய ரீசன் சொன்னீங்க. இப்ப நீங்க இந்த இதுல எல்லாம் ஒரு கோர் ரீசன் எப்படின்னா, தோ அவர் சொன்னாரு விவசாயத்தை நம்ம கிராமத்துல விவசாயத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தா கூட நம்ம அர்பனைசேஷன் வரதோட முக்கியமான நோக்கம் இண்டஸ்ட்ரியலைசேஷன் தான். கிராமங்கள்ல இண்டஸ்ட்ரீஸ் நிறைய இல்லாததுனாலதான் எல்லாரும் டவுனை நோக்கி வராங்க. டவுன் இப்ப சிட்டியா போகுது. சோ இப்ப நீங்க இண்டஸ்ட்ரீஸ்க்கு வர இப்போ யூ ஹேவ் டு கோ ஃபார் த லேபருக்கு போகணும். இப்போ டைப்ஸ் ஆஃப் லேபர்ஸ் வில் பி தேர். அப்ப நமக்கு வேலை வாய்ப்புங்கிறது ஒரு பெரிய ஒரு தேவையா போயிடுது. இந்த வேலை வாய்ப்புங்கிற ஒரு காரணத்துக்காக தான் நம்ம எல்லாருமே கிராமத்துல இருந்து மாறி வரோம். ஒண்ணு. ரெண்டாவது தரமான கல்வி கூட இன்னொரு காரணமா இருக்கலாம். இப்ப கிராமத்துல இருக்கிற எஜுகேஷனுக்கும் இப்போ மெட்ராஸ்ல இருக்கிற எஜுகேஷன் விசாவி ஒரு வில்லேஜ்ல இருக்கிற விசேஷம் பாத்தீங்கன்னாக்க இது. மூணாவது இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு கெட் மோர் அண்ட் மோர் திங்ஸ் ஆர் ஆல் மோர் அவைலபிள் இன் சிட்டி. இப்படின்ற மாதிரி காரணங்கள் எல்லாம் நம்மளே கண்டுபிடிச்சு நம்ம என்ன பண்றோம்னா ஏகப்பட்ட பேர் இங்க வந்துடுறோம். இங்க வந்த பிறகு என்னென்ன பிரச்சனைகள் நமக்கு வருதுனாக்கா, யூ see that there is a water shortage, there is a pollution, வீடு சரியா கிடைக்கிறது இல்ல கிடைச்சாலும் இப்ப கிராமத்துல நல்ல பெரிய வீட்டுல இருந்துட்டு இங்க பாத்தீங்கன்னா ஒரு சிங்கிள் பெட்ரூம் ஹவுஸ்ல இந்த மாதிரி நிறைய சாக்ரிஃபைசஸ் எல்லாம் பண்றோம். இது ஒரு முக்கியமான விஷயங்கள். நம்ம ஏன் டவுனை நோக்கி வரோம், எதனால இப்ப டவுன்கள்லாம் ஆயிட்டு இருக்குன்றது. இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் என்ன பண்ணிருக்கலாம் அப்படின்னாக்க, கிராமங்கள்லயே கூட நிறைய வளர்ச்சிகளை நம்ம கொண்டு வந்திருக்கலாம். ஆல்டர்னேட்டிவ் எம்ப்ளாய்மெண்ட்ஸ் ஹேப்பனிங் இன் கிராமங்கள்ல பண்றது ஒரு சரியான தீர்வா இருக்கும். எனிவே லெட் அஸ் கம் டு அவர் பாயிண்ட். லேபர் லாஸ்ல எப்படி இருக்கு அப்படிங்கறத பத்தி நம்ம பார்ப்போம். நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம் என்னென்ன மாதிரியான லேபர் லாஸ் எல்லாம் இருக்கு, என்னென்ன மாதிரியான ஆக்ட் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறது. இன்னைக்கு நம்ம கவர் பண்ண போறது எப்படின்னாக்க, 2 சப்ஜெக்ட்ல நம்ம கவர் பண்ணுவோம். ஆரிஜின் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் லேபர் லாஸ். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆரிஜின் என்ன, அதோட டெவலப்மெண்ட் என்ன, இன்னைக்கு எந்த நிலையில நிக்குது, இது ஒண்ணு பார்ப்போம். ரெண்டாவது நம்ம என்ன பார்ப்போம்னாக்க, இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்ஸ் எதனால வருது அப்படிங்கறத பார்ப்போம். ரெண்டாவது. மூணாவது விஷயம் நம்ம எப்படி பார்ப்போம் அப்படின்னாக்க, எல்லா லாஸ்லயுமே இம்பார்ட்டன்ஸ் திங்ஸ் என்ன இருக்கு, அதோட கேரக்டர் என்ன இருக்கு, அந்தந்த ஆக்டினால நமக்கு ஆஸ் ஏ லேபர் நமக்கு என்னென்னலாம் பிரயோஜனம் இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் என்ன தெரியணும் அப்படின்னாக்கா, வாட் இஸ் லேபர் லா? லேபர் லா அப்படின்னா என்ன? முதல்ல லேபர் லா நமக்கு தேவைதானா அப்படிங்கிற நேத்தி கிளாஸ்ல பார்த்தோம். லேபர் லா நமக்கு கண்டிப்பா தேவை. அப்படின்னா லேபர் லா அப்படிங்கிறது எப்படின்னாக்க, நிறைய பேர் நிறைய டெபினிஷன் கொடுத்திருப்பாங்க. என்ன முக்கியமா என்ன பண்ணணும்னாக்க, இதுல நீங்க நிறைய பார்க்கலாம். லேபர் ஆர்கனைசேஷன்ல பார்க்கலாம், இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் எல்லாத்தையுமே நீங்க பாத்தீங்கன்னா, லேபருக்கு நல்ல சௌகரியங்களை பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கறதுதான் நமக்கு ஒண்ணு. லேபர்களுக்கு சௌகரியம் பண்ணி கொடுக்கறதுன்னா ஒரு 4 பிராட் கேட்டகரியில பண்ணிடலாம். நல்ல சம்பளம் கிடைக்கணும். நல்ல சம்பளம்னு சொல்றதை விட நியாயமான சம்பளம், உழைப்புக்கேற்ற ஊதியம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த உழைப்புக்கேற்ற ஊதியம் கண்டிப்பா இருக்கணும். ரெண்டாவது ஒர்க்கிங் அட்மாஸ்பியர் கம்ஃபர்டபுளா இருக்கணும். நம்ம நல்லா ஒர்க் பண்ணணும். நமக்கு செக்யூரிட்டி எதுவும் ப்ராப்ளமா இருக்கக்கூடாது. நம்ம வேலை பண்றதுக்கு அதாவது இப்போ பயந்துகிட்டே வேலை பண்ற மாதிரி இல்லாம நல்லா சௌகரியமா வேலை பண்ணணும் அப்படிங்கறது மாதிரி இருக்கணும். மூணாவது விஷயம், இந்த வேலைக்கு போறதுனால எனக்கு சொசைட்டில ஒரு ஸ்டேட்டஸ் கூடணும். ஆக்சுவலி இவர் இந்த கம்பெனில வேலை பார்க்கிறாரு, நல்லா சம்பாதிக்கிறாரு, நல்லா இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு சொசைட்டில எனக்கு ஒரு ஸ்டேட்டஸ். இப்ப இந்த சொசைட்டி ஸ்டேட்டஸ் அப்படிங்கறத மேனேஜ் சோசியல் அனிமல் அப்படிம்பாங்க. சொசைட்டி ஸ்டேட்டஸ் அப்படிங்கறத நீங்க பார்த்தாலே அமாங் யுவர் ரிலேட்டிவ்ஸ், அமாங் யுவர் நெய்பர்ஸ், அமாங் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் எனிவன் ஹூ ஆர் பாக்குறவங்க பேசுறவங்க இப்படிங்கிறது தான் உங்களோட சோசியல் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்றாங்க. நாலாவது முக்கிய விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, யுவர் ஹெல்த் கண்டிஷனுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணும். ஒருவேளை ஏதாவது ஒரு காரணத்தினால உங்களுக்கு ஹெல்த்ல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்னா கூட, லாஸ்
உங்களை வந்து காப்பாத்துற மாதிரி இருக்கணும். இப்ப உங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கா? இப்ப நீங்க கம்பெனில போன உடனே என்ன கேக்குறீங்க? ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கா? டேர்ம் இன்சூரன்ஸ் இருக்கா? ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் இருக்கா? இந்த எல்லாமே வந்து எனக்கு மாத்திரம் தான் இருக்கா, இல்ல என்னோட ஃபேமிலிக்கு இருக்கா, இல்ல என்னோட டிபெண்டன்ட் பேரண்ட்ஸ்க்கு இருக்கா, இப்படிங்கறதெல்லாம் நீங்க கேக்குறீங்க. இதெல்லாம் கேட்கறதோட முக்கிய நோக்கமே வந்து இந்த மாதிரியான எல்லா ப்ரொடக்ஷனும் உங்களுக்கு இருந்ததுன்னா உங்களோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் வந்து எப்பயுமே கூட இருக்கும். இதுதான் வாட் இஸ் லேபர் லா அப்படிங்கறத நீங்க பாத்தீங்கன்னாக்க எம்ப்ளாயி, எம்ப்ளாயர், லேபர் ஆர்கனைசேஷன், லேபர் ரிலேஷன்ஸ், இதெல்லாம் வந்து உங்களுக்கு பெட்டரா இருக்கணும் அப்படிங்கறதா இந்த லேபர் லாவோட பர்பஸ். சரி, இப்ப இந்த லேபர் லாஸ் எல்லாம் எப்படி வந்தது அப்படிங்கிறது தான் நம்ம பார்த்தோம். இதுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னாக்க ஃபர்ஸ்ட் இந்தியால இருக்கிற எல்லா லேபர் லாஸுமே பிரிட்டிஷ் பேஸ்டு தான். பிரிட்டிஷ் கான்ஸ்டிடியூஷன்ல இருந்தது. பிரிட்டிஷ்காரங்க கொஞ்ச நாளைக்கு நமக்கு பல விஷயங்களை வந்து கிடைக்காம பண்ணா கூட லேட்டர் பாயிண்ட் ஆஃப் டைம் பண்ணாங்க. அப்ப முக்கியமா அவங்க கொண்டு வந்தது என்னன்னு பாத்தீங்கன்னாக்க ஒரு நாளைக்கு ஒரு 8 மணி நேரம் வேலை, ஒரு நாளைக்கு ஒரு வாரத்துல ஒரு 6 நாள் ஒர்க்கு, சைல்டு லேபர்லாம் இல்லாம இருக்கலாம், ஓவர் டைம் ஏதாவது பண்ணுனீங்கன்னா உங்களுக்கு அந்த ஓவர் டைமுக்கு வந்து என்ன பெனிஃபிட் வாட். இப்போ உமன் எம்ப்ளாய்மெண்ட் இருந்தாங்கன்னா அவங்கள நைட்ல ஒர்க் பண்ண சொல்லக்கூடாது, இப்படிங்கறதெல்லாம் வந்து பிரிட்டிஷ் காலத்திலேயே ஒரு மேப் மாதிரி கிடைச்சது. அதுதான் நம்ம பின்னாடி வந்து டெவலப் பண்ணிட்டு நம்ம இந்தியன் கவர்மெண்ட்லயே நிறைய இதெல்லாம் டெவலப் பண்ணோம். கான்ட்ராக்சுவல் எம்ப்ளாய்மெண்ட்னா என்ன, வில்ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் இருக்கா, ஃபோர்சிபிள் எம்ப்ளாய்மெண்டா, இது வாலண்டரி எம்ப்ளாய்மெண்டா, வேஜஸ், ஹாலிடே ரைட்ஸ், இப்ப டிஸ்மிஸ் பண்ண போறாங்க இல்ல டெர்மினேஷன் பண்ண போறாங்க அப்படின்னு ஏதாவது ஒரு காரணம் இருந்தது அப்படின்னாக்க அதுக்கெல்லாம் வந்து ஒரு நியாயமான ஒரு நோட்டீஸ் கொடுக்கணும், அதை வந்து கேட்கணும். இது வந்து இப்படி இல்லை அப்படின்னு சொன்னாங்க. திஸ் ஆர் ஆல் தி இண்டிவிஜுவல் லேபர் லாஸோட டெவலப்மெண்ட் ஸ்டேஜஸ். இப்ப இந்தியாவை பொறுத்த வரைக்கும் லேபர் பாலிசி எல்லாம் எப்படி வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவில லேபர் பாலிசி டெவலப் பண்ணும்போது டேக்கன் மெனி திங் ஃப்ரம் பிரிட்டிஷ். நம்ம நிறைய வந்து எக்கனாமிக் டெவலப்மெண்ட் வச்சா கூட சோசியல் ஜஸ்டிஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து நம்ம ரொம்ப முக்கியமாவே வச்சிருந்தோம். சோசியல் ஜஸ்டிஸ் இருக்கணும் அப்படின்றது. இப்ப பாத்தீங்கன்னாக்க இந்த லேபர் பாலிசியோட நான் லாஸ்ட் கிளாஸ்ல கூட சொன்னேன். லேபர் பாலிசிஸ் வந்து the purpose is to take care of the laborers. அந்த அதர் சைடு என்னன்னாக்க முதலாளிங்களுக்கு அது எதிரானதாகவே இருந்துடக்கூடாது. அப்படி இருந்தனா தட் வில் நாட் பி சக்சஸ்ஃபுல். இப்ப நீங்க எல்லா லேபர் லாஸுமே வந்து இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் லேபருக்கு வந்து ஒரு 15,000 ரூபாய் மினிமம் வேஜஸ் வைக்கிறாங்க. ஓகே, எக்ஸாம்பிள். இப்ப இதே 1.5 லட்சம்னு வச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், then the owner may not be sustained to pay that much salary. இப்போ ஒரு நியாயமான ஒரு சம்பளம்னு வச்சாதான், ஏன்னா அவர் ஒரு பொருளை ஒரு இண்டஸ்ட்ரி பண்ணணும், அவர் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், உங்களை வச்சு பொருளை தயாரிக்கணும், அதை விற்கணும், அதுல அவர் லாபமும் சம்பாதிக்கணும். இவ்வளவு கான்செப்ட் அவர் லாபம் சம்பாதிச்சாதான் நமக்கு தொடர்ச்சியா நமக்கு சம்பளம் கொடுக்க முடியும். சோ அதனால என்னன்னா பப்ளிக் பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பா இந்த இது லேபர் லாஸ் இருக்கணும். எப்பயுமே லேபர் லாஸ் அப்படின்னு சொன்னா அது எல்லாமே லேபருக்கு சாதகமாவே இருக்கணும். முதலாளிகளுக்கு சாதகமே இல்லாம ஒரு சூழ்நிலை உருவாச்சுனாக்க யாருமே இந்த இண்டஸ்ட்ரிக்கு வரவே மாட்டாங்க. அதே அடுத்தது நிறைய ஜாப்ஸை கிரியேட் பண்ணணும், நிறைய வெல்ஃபேர் போர்ட்ஸ் எல்லாம் இருக்கணும், எம்ப்ளாயி ரிலேஷன்ஸ் எல்லாம் நிறைய இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனில அவர் வேலைக்கு சேர்ந்தாருன்னா ஒரு 15 வருஷம் இருப்பாரு, அடிக்கடி வேலையை விட்டு போக மாட்டாரு. அடிக்கடி வேலையை விட்டுட்டு போனார் அப்படின்னாக்க எவ்ரி டைம் ஐ ஹாவ் டு கெட் த நியூ எம்ப்ளாயி அண்ட் ஐ ஹாவ் டு ட்ரெயின் இம். இப்போ ஒரு ட்ரைனிங் காஸ்ட்ங்கிறது ஒரு பெரிய காஸ்ட் ஆயிடும். அதனால எவ்வளவுக்கு எவ்வளவு லாங் ஸ்டாண்டிங் இருக்காங்களோ அதெல்லாம் வந்து இட் இஸ் குட் ஃபார் த ஆர்கனைசேஷன் as well as also for the laborers also. இப்போ பாத்தீங்கன்னாக்க லேட்டஸ்டா வந்த லாஸோட ஒரு சிம்பிள் அப்ரெண்டிஸ் ஆக்ட் 1961. இந்த அப்ரெண்டிஸ் ஆக்ட் நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்ப படிச்சுட்டு இருக்கும்போது வேலைக்கு போறதுக்கு முன்னாடி இன்டர்ன்ஷிப்னு சொல்லுவாங்க, அப்ரெண்டிஸ்ஷிப்னு சொல்லுவாங்க. இப்ப இஸ் லேபர் ஓரியன்டட்னா இட் வில் பி கால்ட் அப்ரெண்டிஸ். இப்ப இட் இஸ் ஸ்லைட்லி எக்ஸிக்யூட்டிவ் கேடர் அப்படின்னு சொன்னா இன்டர்ன்ஷிப்னு சொல்லுவாங்க. அடுத்த ஆக்ட் பாத்தீங்கன்னா பேமெண்ட் ஆஃப் வேஜஸ் ஆக்ட் 1937. ஒரு வேஜஸ் எப்படி கொடுக்கணும், என்ன மாதிரி கொடுக்கணும், எவ்வளவு கொடுக்கணும், அந்த மாதிரி. அடுத்தது ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஆக்ட். தென் வி காட் ஃபேக்டரிஸ் ஆக்ட் 1948. இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்ஸ் ஆக்ட். இப்ப இந்த டிஸ்பியூட் எல்லாத்துக்குமே இப்ப வந்து டிஸ்பியூட் இல்லாத இடமே இல்லை. இஃப் யூ see that anywhere the dispute can be of multiple. இப்ப இந்த டிஸ்பியூட் ஆக்ட் மாத்திரம் பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அதுல வந்து உங்களுக்கு ஒரு இது கொடுக்குறேன். இந்த டிஸ்பியூட் யாருக்கும் வரலாம் அப்படிங்கறதுல ஒரு ஓனர் டு ஓனர் வரலாம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இட் இஸ் ஏ பார்ட்னர்ஷிப் கம்பெனி, பார்ட்னர் ஏ இருக்காரு, பார்ட்னர் பி இருக்காரு, பார்ட்னர் சி இருக்காரு. ஏக்கும் சிக்கும் ஒத்து வரல.
It will affect the industry, it will affect the employment, it will affect the company. நான் பிரிஞ்சு போறேன்னு சொல்றாரு, என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டை திருப்பி கொடுத்துருன்றாரு, என் ஷேரை பிரிச்சு கொடுத்துரு. Again there is a problem. அடுத்தது ஓனர் வெர்சஸ் லேபருக்குள்ள ப்ராப்ளம் வரலாம். முதலாளிக்கும் தொழிலாளிக்கும் எப்பயுமே பிரச்சனை, இல்ல ஏதோ ஒரு பிரச்சனை, காரணத்துக்காக பிரச்சனை, இப்படி இருக்கு. எமாங் லேபர்ஸ், இப்ப லேபர்ஸ், இப்ப சிஐடி யூனியனுக்கும் ஐஎன்டிசி யூனியனுக்கும் உள்ள பிரச்சனை, இல்ல எமாங் லேபர்ஸ் ஆல்சோ இப்ப இந்த மாதிரி பண்ணா ஒரு யூனியனுக்கு ஓகேங்கிறாங்க, இன்னொரு யூனியனுக்கு ஓகே இல்ல மாதிரி இருக்கு. இன் தமிழ்நாடு இஃப் யூ see that many of the unions are political backed. சோ அந்த யூனியன் எப்படி பண்ணணும்னா, எந்த பொலிட்டிக்கல் அவங்க பேக் பண்றாங்களோ அவங்களுக்கு சாதகமா இருக்கிற மாதிரியான சட்டங்களை கொண்டு வரணும். அப்படிங்கும் போது 2-3 ப்ராப்ளம் வரலாம். We will see that Workman Dispute Act வந்து one of the Industrial Dispute Act is one of the good thing to discuss. Then only will understand the purpose of the other laws. Dispute இருக்கிறதுனாலதான் மத்த லாஸ் எல்லாமே இருக்கு. The survival of other law is the purpose of dispute. அப்புறம் பாத்தீங்கன்னா எம்ப்ளாயிஸ் பிஎஃப் அண்ட் எம்பி ஆக்ட், எம்ப்ளாயிஸ் இஎஸ்ஐ ஆக்ட், மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஃபார் ஃபீமேல் எம்ப்ளாயிஸ், போனஸ் ஆக்ட். எப்படி இப்ப நம்ம ஒரு ஆக்டையும் ஒரு கோ த்ரூ பண்ணுவோம். இந்த ஆக்ட் என்ன சொல்லுது, இந்த ஆப்ஜெக்டிவ் ஆஃப் த ஆக்ட் எப்படி இருக்கு, இதனால நமக்கு என்ன பிரயோஜனம். இப்ப அப்ரெண்டிஸ் ஆக்ட்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிரியேட்டிங் த நியூ மேன் பவர் ஸ்கில்ஸ் தான் அப்ரெண்டிஸ். ஏன்னா ஒரு பாலிடெக்னிக்ல படிச்சுட்டு வருவாரு, இல்ல ஒரு ஐஐடியில படிச்சுட்டு வருவாரு, அவரை நீங்க அப்ரெண்டிஸ் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னாக்க, இதுக்கு முன்னாடி வேலை பார்த்துட்டு இருந்தவங்களோட இப்ப படிச்சுட்டு வருவாரு, ஏதாவது ஒரு இன்னோவேட்டிவ் திங்கிங் கொண்டு வர்றாரா, இதனால இந்த ஆர்கனைசேஷனுக்கு ஏதாவது பெனிஃபிட் வருதா, இவர் வந்தது மூலியமா. அதனாலதான் அப்ரெண்டிஸோட பர்பஸே வந்து கொடுக்கறது. இதை ஒரு ஸ்டாச்சுட்டரி ஆப்ளிகேஷனாவும் வச்சாங்க. பை தட் யூ வில் கெட் மோர் அண்ட் மோர் ஃப்ரெஷ் பிளட்ஸ். இப்ப பழைய இருக்கிறவங்க எல்லாம் ஒரு மாதிரி இருப்பாங்க, ஒர்க் பண்ணிட்டே இருப்பாங்க. ஃப்ரெஷ் பிளட்ஸை கொண்டு வந்தாக்க எப்படி இருக்கலாம். இதுதான் இந்த ஆக்டோட ஒரு இது. இப்ப கைட்லைன்ஸ் என்ன கொடுக்குறாங்க நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும். யூ ஷுட் பி பாலிடெக்னிக் குவாலிஃபைட் ஆர் யூ ஷுட் பி ஐஐடி குவாலிஃபைட் ஆர் சம்திங். இப்ப அவருக்கு என்ன ஏஜ் இருக்கணும், 2, அவருக்கு பிசிக்கல் ஃபிட்னஸ் என்ன இருக்கணும், எஜுகேஷனல் ஃபிட்னஸ் எப்படி இருக்கணும். இந்த ட்ரைனிங் வந்து அப்ரெண்டிஸ் ட்ரைனிங்கிறது என்ன டியூரேஷன் இருக்கணுங்கிறதையும் பிக்ஸ் பண்ணிடுறாங்க. ஒரு 6 மாசம் இருக்கலாம், 2 வருஷம் இருக்கலாம், 3 வருஷம் இருக்கலாம், ஆர் மேக்சிமம் டு த 4 இயர்ஸ் இருக்கலாம். அதே மாதிரி இவருக்கு வந்து எப்படி இவருக்கு ஏதாவது ஒரு அட்வைசர் இருப்பாரு. ஏன்னா புதுசா இருக்காரு, இண்டஸ்ட்ரியை பத்தி எந்த நாலேஜ் இல்லாம இருக்காருன்னா அவருக்கு யாராவது அட்வைஸ் இருக்காங்களா, இப்படிங்கறதெல்லாம் இந்த ஆக்ட்ல வந்து நிறைய கொடுக்குறாங்க. சோ இந்த நீங்க ஆக்ட பார்க்கும்போது, இந்த ஆக்ட்ல இருந்து வரும்போது உங்களுக்கு என்னென்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் வரலாம் அப்படின்னாக்க, வாட் இஸ் த எலிஜிபிலிட்டி டு ஜாயின் ஆஸ் அன் அப்ரெண்டிஸ், அவரோட டியூரேஷன் ஆஃப் த ட்ரைனிங் எப்படி இருக்கணும், அவரு எம்ப்ளாயி அவரோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கணும். இதெல்லாம் கடைசியா நமக்கு முக்கியமானது என்னன்னாக்க, அவருக்கு சேலரின்றது கிடையாது. சின்ஸ் இஸ் அப்ரெண்டிஸ், அவருக்கு ஸ்டைஃபன் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா என்ன அமௌண்ட்ல ஸ்டைஃபன் கொடுக்கணும், பிகாஸ் he should not be exploited. இதெல்லாம் வைக்கிறதோட நோக்கமே நீங்க பாருங்க. முக்கியமா இல்லைன்னா ஒரு ஆக்ட், இந்த ஆக்ட் இல்ல, எந்த ஆக்ட் நீங்க பாத்தீங்கன்னாலும், வாட் இஸ் எஜுகேஷனல் ரிக்வயர்மெண்ட், வாட் இஸ் த பிசிக்கல் ஃபிட்னஸ் ரிக்வயர்மெண்ட், வாட் இஸ் த டியூரேஷன், வாட் இஸ் த அமௌண்ட் டு பி பெய்ட். இந்த 4 சுத்தி தான் நீங்க எல்லா லேபர் லாஸ் ஆக்டுமே பாத்தீங்கன்னாக்க, இந்த பெனிஃபிட் எம்ப்ளாய்க்கு இதனால எப்படி பெனிஃபிட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியே தான் இருக்கும். இந்த பிக்ஸ் பண்ணும்போதுதான் இந்த 3560 அப்படின்னு ஒரு அமௌண்ட் பிக்ஸ் பண்ணும்போது, he is also considering ஓனருக்கு வந்து எவ்வளவு அஃபோர்டபிலிட்டி பண்ண முடியும் அப்படின்றதையும் பார்த்து பிக்ஸ் பண்றாங்க. இப்ப இதே 35,000 பிக்ஸ் பண்ணிடுறாங்க, இல்லையா ஒரு 3 lakhs பிக்ஸ் பண்ணாங்கன்னா, ஓனர் மே நாட் பி இன் a position to recruit more and more apprentice. அதனால என்ன பண்றாங்கன்னா 3500. பை தட் இட் இஸ் a win-win game for labor as well as for the owner. அந்த மாதிரி தான் இந்த ஆக்ட் இல்ல, எல்லா ஆக்டுமே. நீங்க அதே மாதிரி பேமெண்ட் ஆஃப் வேஜஸ் ஆக்ட் 1936 பாத்தீங்கன்னா கூட எவ்வளவு சம்பளம் கொடுக்கணும், அவருக்கு என்னென்ன மாதிரியான ஃபிட்னஸ் இருக்கணும், மீனிங் ஆஃப் வேஜஸ்னா என்ன, சம்பளம்னா என்ன, வாரத்துல கொடுக்கணுமா, மாசத்துல கொடுக்கணுமா, வாட் எக்ஸாக்ட்லி மீன்ஸ் இட் இஸ் எ டெய்லி வேஜ், இட்ஸ் எ கன்சாலிடேட்டட் பேயா, அவர் வேலை பார்த்தாதான் சம்பளம் கொடுப்போமா, வேலை பார்க்காத நாளுக்கு அவருக்கு எலிஜிபிள் லீவ்னு ஏதாவது இருக்கா, அவர் வாங்குற சம்பளத்துல பிஎஃப் இஎஸ்ஐ இதெல்லாம் பிடிப்போமா, பிஎஃப் இஎஸ்ஐ எல்லாம் பிடிச்சா என்னென்ன கேட்டகரி, பேசிக் பேன்னு இருக்கும், டியர்னஸ் அலவன்சஸ் இருக்கும், ஸ்பெஷல் இன்சென்டிவ்ஸ் இருக்கும், டிராவலிங் அலவன்சஸ் இருக்கும், வெஹிக்கிள் அலவன்சஸ் இருக்கும். இப்ப ஒன்னொன்னுலயுமே பாத்தீங்கன்னா பிஎஃப் ஆக்ட்ல பாத்தீங்கன்னா எந்தெந்த காம்பனன்ட்ல இருந்து நீங்க பிஎஃப் பிடிக்கணும், எந்தெந்த காம்பனன்ட்லாம் இஎஸ்ஐக்கு இன்க்ளூசிவ் அப்படின்னு தேர் ஆர் வெரி கிளியர் கட் டெஃபினேஷன் இருக்கு. அதே மாதிரி எத்தனை நாளைக்குள்ள நம்ம வந்து சம்பளம் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள்,
1000 பேருக்குள்ள கம்பெனியா இருந்ததுனாக்க 10ஆம் தேதிக்குள்ள கொடுக்கணும். 1000 பேருக்கு கீழே உள்ள கம்பெனியா இருந்ததுன்னா 7ஆம் தேதிக்கு உள்ள கொடுக்கணும். எதர் இன் பிட்வீன் 7 to 10 ஆல் சேலரிஸ் டு பி பெய்டு. அதே மாதிரி ஏதாவது ஒரு டிடக்ஷன், அவர் வந்து சேலரி அட்வான்ஸ் வாங்குறாரு, ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ் வாங்குறாரு, இல்ல மெடிக்கல் அலவன்ஸ் அட்வான்ஸ் ஏதாவது ஒண்ணு வாங்குறாருன்னா கூட அவரோட சம்பளத்தை வந்து நீங்க ஃபுல்லா பிடிச்சிட்டீங்கன்னா அவரோட வாழ்க்கை ஆதாரங்கள் வந்து பாதிக்கப்பட்டுரும். அதனால மேக்சிமம்னா வந்து டிடக்ஷன் கேன் பி 50% ஆஃப் மந்த்லி வேஜஸ், அதுக்கு மேல பிடிக்க கூடாது அப்படின்றதெல்லாம் வந்து த பேமெண்ட் ஆஃப் வேஜஸ் ஆக்ட்ல கிளியர் கட்டா சொல்றாங்க. அதே மாதிரி அவருக்கு ஏதாவது ஃபைன்ஸ் போட்டாலும் இது பண்ணாலும் ஒரு 3% மேல போடக்கூடாது, பிகாஸ் he will not be able to do that அப்படின்றது. இப்ப வேஜஸ் எல்லாம் வந்து என்ன மாதிரி கொடுக்கணும் அப்படின்றதுல இதெல்லாம் அட் தி பிகினிங்ல வந்து இது மாதிரி எல்லாம் இருந்தது. இப்ப அந்த பிரச்சனையே இல்ல. பேங்க் அக்கௌண்ட் அவர் ஓபன் பண்ணி கொடுக்கணும். the account should be straight away in his account, it should be credited. அதே மாதிரி சம்பளத்தெல்லாம் கரெக்டா பட்டுவாடா பண்ணிட்டாங்களா, 7ஆம் தேதிக்குள்ள பண்ணிட்டாங்களா, இல்ல 10ஆம் தேதி more than 1000 10th பண்ணிருக்காங்களா, அதுக்கு ரெக்கார்டு இருக்கா, சேலரி ரிசீவ்டுக்கு கன்ஃபர்மேஷன் இருக்கா. இப்ப பேங்கிங் டிரான்சாக்ஷன்ல போகும்போது இந்த பிரச்சனை எல்லாம் ரொம்ப கம்மி ஆயிடுச்சு. முன்ன மாதிரி இல்ல. இப்ப முன்னாடி எல்லாம் வந்து சம்பளம் கொடுப்பாங்க, அந்த ஸ்டாம்ப் ஒட்டி கைது வாங்கிப்பாங்க, ஒரு ரிஜிஸ்டர் மாதிரி இருக்கும், இன்னுமே இருக்கு. இப்ப இந்த லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட் எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும், பேங்க் அக்கௌண்ட்ல ஆட்டோமேட்டிக்கா கிரெடிட் ஆகுது. சோ இது வரைக்கும் நம்ம பார்த்துருவோம். பார்த்துட்டு வில் கோ டு த இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்ஸ். ஐ வாண்ட் டு கவர் ஃபர்ஸ்ட், தென் அதர்ஸ் ஐ வில் கவர் லேட்டர். ஓகே, இந்த டிஸ்பியூட்டை நான் உங்களுக்கு முதலே சொன்னேன், வில் கவர் மோர் ஆன் தட். பிகாஸ் மற்ற ஆக்ட்ஸை விட டிஸ்பியூட் ஆக்ட்ல இருக்கிற, நீங்க டிஸ்பியூட் ஆக்ட்ல இருக்கிற கான்செப்ட்ஸை புரிஞ்சுட்டீங்க அப்படின்னு சொன்னா மற்ற ஆக்ட் உங்களுக்கு வந்து வில் பி வெரி ஈஸி ஃபார் யூ. இப்போ ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி ஓனர் இருக்கணுமா, ஓனர் வெர்சஸ் லேபர் இருக்கணுமா, இல்லைனாக்க எமாங் த லேபர்ஸ், எப்படிப்பட்ட இருந்தாலும் இருக்கு. இப்ப இந்த மாதிரி டிஸ்பியூட்டை பண்ணும்போது தேர் ஆர் லாட் ஆஃப் டெஃபினேஷன்ஸ் ஆர் தேர். ஒரு தனி மனுஷனோட பிரச்சனையை வந்து இண்டஸ்ட்ரி டிஸ்பியூட்டா கொண்டு போலாமா, கொண்டு போக கூடாதா அப்படிங்கிறதுக்கு வந்து நிறைய டெஃபினேஷன்ஸ் கொடுக்குறாங்க. தனி மனுஷ டிஸ்பியூட்னா என்ன, பொதுவா எல்லாருக்கும் உள்ள டிஸ்பியூட் என்ன, இப்ப ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இல்லாம இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு எம்ப்ளாயி எப்பயுமே டெய்லி லேட்டா தான் வருவாருன்னு வச்சுக்கோங்க. டெய்லி 10 மணி ஆஃபீஸ்க்கு ஓபன் பண்ணணும் அப்படின்னா அவர் எப்பயுமே 11:30 மணி 12 மணிக்கு தான் வருவார். அப்படின்னாக்க இப்ப அவர் மேல ஒரு அந்த மேனேஜரோ இல்ல அந்த HR மேனேஜர் ஒரு ஆக்ஷன் எடுக்கிறாரு, நீங்க டெய்லி வர்றது லேட்டா வர்றது சரி கிடையாது, எங்களுக்கு we are not accepting your late as a reason for, அதனால நான் உங்களை ஏன் உங்களை வேலையில இருந்து நீக்க கூடாது, இல்ல ஒரு வாரம் சஸ்பெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாருன்னு வச்சுக்கோங்க. இப்ப அவர் உடனே போய் யூனியன்ல போய் இவங்க என்ன வந்து வேலையை விட்டு நீக்கிறேன்னு சொல்றாங்க, இது நியாயமா இருக்கிற மாதிரி எனக்கு படல, பிகாஸ் ஐ எம் ஃபைண்டிங் இட் ஆஸ் எ டிஃபிகல்ட் அப்படின்னு சொன்னா, இந்த விஷயத்தை நீங்க பாத்தீங்கன்னா த ப்ராப்ளம் இஸ் பார்த்தா ஒரே ஒரு இண்டிவிஜுவலுக்கு பிரச்சனை. அவர் லேட்டா வர்றாரு, அவரோட பாஸோ இல்ல அந்த மேனேஜர் வந்து அவரை பார்த்து கேட்கிறாரு, ஏன் லேட்டா வர்றீங்க, நீங்க லேட்டா வர்றதுனால ஒரு irregularity மாதிரி இருக்கு, ஸோ வி வாண்ட் டு டேக் எ டிசிப்ளினரி ஆக்ஷன் எகெயின்ஸ்ட் யூ. இப்ப அவர் யூனியன்ல போயிட்டு என் மேல தகராறு பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரு 10 பேர் வந்து HR மேனேஜர்கிட்ட வந்து கேக்குறாங்க, இந்த மாதிரி நீங்க பண்றது சரியில்லை, அவர் மேல எதுக்கு ஆக்ஷன் எடுக்கிறீங்கன்னா அவர் உடனே ரெக்கார்டு எடுத்து காமிக்கிறாரு, நீங்க பாருங்க அவர் டெய்லி வர்றதே ஒரு கடந்த 6 மாசத்துல பாத்தீங்கன்னா மேக்சிமம் நம்பர் ஆஃப் டேஸ் லேட்டா தான் வர்றாரு. அதனால இண்டிவிஜுவல் கேசஸ் வந்து பொதுவா ஒரு இண்டஸ்ட்ரி டிஸ்பியூட்டா எடுக்கலாமா அப்படின்னா எடுக்கக்கூடாது. பிகாஸ் இண்டஸ்ட்ரி டிஸ்பியூட்னா என்ன, இண்டிவிஜுவல் டிஸ்பியூட்னா என்னங்கறத ஆக்ட்ல வந்து நிறைய இடங்களை வந்து கிளாரிஃபை பண்ணிட்டே வராங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப ஒருத்தர் இருக்காரு, அவரை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சிந்தூர் ரீசெட்டில்மெண்ட் கார்பரேஷன் அப்படின்ற ஒரு கேஸ்ல அந்த ஓனர் வந்து ஆர் அந்த மேனேஜர் வந்து ஒரு எம்ப்ளாயிய வந்து வேலையை விட்டு தூக்கிட்டார், சம் ரீசன் ஃபார் வேலிட் ரீசன் தூக்கிட்டார். இவர் உடனே என்ன பண்ணாருன்னா, he has not given ஃபர்தர் ரெப்ரசன்டேஷன். இப்போ திருப்பி அந்த மேனேஜர்கிட்டயே ஒரு எக்ஸ்பிளனேஷன் மாதிரியோ ஏன் என்ன திருப்பி சேர்த்துக்கணும் அப்படின்ற மாதிரியோ நியாயமா எந்த விதமான இதுவும் பண்ணாம இவர் என்ன பண்ணிட்டாரு, நேரா கோர்ட்டுக்கு போயிட்டாரு. கோர்ட்ல போய் இவங்க பண்ணது சரியில்லை, இவங்க என்ன பண்ணது டைரக்டா பண்ணது சரியில்லை அப்படிங்கும்போது கோர்ட் அந்த கேஸ் விசாரிச்சுட்டு அவர் உங்களை வேலையை விட்டு தூக்கினாரு, நீங்க திருப்பியும் மறுபடியும் அவர்கிட்ட ரெப்ரசன்டேஷன் ஏதாவது கொடுத்தீங்களா, கொடுக்கல. திருப்பி அவர் ஏதாவது கேட்டு அவர் உங்களுக்கு திருப்தி இல்லாம பதில் சொன்னாரா, இல்ல திருப்தியற மாதிரி பதில் சொன்னாரான்னா உங்களுக்கு பதில் இல்ல, எதுவுமே சொல்லாம நீங்க நேரா கோர்ட்டுக்கு வந்ததுனால இந்த கேஸ வந்து எங்களால எடுத்துக்க முடியாது, திஸ் கேஸ் இஸ் டிஸ்மிஸ்ட் அப்படின்னு ஒண்ணு சொல்லியிருக்காங்க. இது நம்பர் 1. நம்பர் 2,
ஹிந்து நியூஸ் பேப்பர் உங்களுக்கு தெரியும், தமிழ்நாடு பேஸ்டு, சென்னை பேஸ்டு நியூஸ் பேப்பர். அவங்க வந்து ஒரு பாம்பேல ஒரு பிரஸ் ஆபீஸ் வச்சிருந்தாங்க. அதுல வந்து ஒருத்தரை வந்து அந்த ஆபீஸ்லயே மொத்தம் பாம்பே ஆபீஸ்ல 10 பேர் தான் வேலை பார்த்தாங்க. அதுல யாரோ ஒருத்தர் வந்து சரியா வேலை பார்க்கல அப்படின்றதுக்காக அவரை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. சின்ஸ் 10 பேருக்கு தான் இருந்தாங்க, அங்க ஒரு யூனியன் ஃபார்மேஷன் எதுவும் அங்க இருக்கல அந்த ஆபீஸ்ல. அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, பாம்பே யூனியன் ஆஃப் ஜேர்னலிஸ்ட் அப்படின்ற ஒரு சங்கம், ஜேர்னலிஸ்டுக்கு எல்லாம் ஒரு சங்கம் இருக்கு, அது பாம்பே சங்கத்துல போய் இவர் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே பாம்பே யூனியன் ஆஃப் ஜேர்னலிஸ்ட் என்ன பண்ணாங்கன்னா, இவர் சார்பா கோர்ட்டுக்கு போயிட்டாங்க. கோர்ட்டுக்கு போன உடனே கோர்ட்டு கேட்ட முதல் கேள்வி, உங்களுக்கும் இவருக்கு என்ன சம்பந்தம்? எங்களுக்கு சம்பந்தம் இல்ல, பட் ஆனா இவர் ஒரு ஜேர்னலிஸ்ட், இந்து பேப்பர்ல வேலை பார்க்கிறாரு, ஆஸ் ஏ ஜேர்னலிஸ்ட்ங்கிறதுனால அவருக்கு நாங்க ரெப்ரசன்டேஷன் கொடுக்க விரும்புறோம். அப்படிங்கும் போது கோர்ட் திருப்பி என்ன சொன்னாங்கன்னாக்க, சம்பந்தம் இல்லாத நபர்கள் வந்து இந்த மாதிரி விஷயங்களை எடுத்து பண்ணக்கூடாது, ஏன்னா இது வந்து ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ள இருக்கிற பிரச்சனை. அவர் ஒரு வேலை ரெப்ரசன்டேஷன் கொடுத்து முடிச்சுட்டு வந்திருந்தாருன்னா வரலாம், இல்லைன்னா வர முடியாது. நீங்களா அவர் சார்பாலாம் ஆன் சூமோட்டோ பேசிஸ்ல யார் வேணா யாருக்காக வேணாலும் வாதாடலாம் அப்படிங்கிறது இந்த கோர்ட் ஏற்கல அப்படின்றது இரண்டாவது தீர்ப்பு. மூணாவது விஷயம் என்னன்னாக்க, இப்ப ரங்கவிலாஸ் டிரான்ஸ்போர்ட் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி கிருஷ்ணகிரியில தலைநகரமா வச்சு வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. கிருஷ்ணகிரியில தான் அவங்களோட ஹெட் ஆபீஸ் இருந்தது. நிறைய பேர் கிருஷ்ணகிரி ஆபீஸை வச்சு அந்த தமிழ்நாடுல நிறைய பேர் இருந்தாங்க. அவங்க பெங்களூர்ல திடம்னு ஒரு டிப்போ ஓபன் பண்ணாங்க. பெங்களூர்ல ஏதோ ஒரு டிரைவருக்கும் அந்த ஆபீசருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை, டிரைவரை தூக்கிட்டாங்க. இப்ப நான் டிரைவரை தூக்கின உடனே கிருஷ்ணகிரியில இருக்கிற ஆபீஸ்ல இருக்கிறவங்க எல்லாம் பெங்களூர்ல இருக்கிற லேபரை நீங்க எப்படி தூக்கலாம் அப்படின்னு ஒரு எஜுகேஷன் பண்ணிட்டு தே மேட் ரெப்ரசன்டேஷன் வித் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. தமிழ்நாடு கவர்மெண்ட்டை கூப்பிட்டு நீங்க தான் இன்டர்ஃபியர் ஆகி எங்களுக்கு ஒரு நியாயம் வழங்கணும் அப்படின்னு ஸ்ட்ரெயிட்டா கவர்மெண்ட்டை சொல்லும் போது எகெயின் த கேஸ் வென்ட் டு த கோர்ட். கோர்ட் என்ன சொன்னாங்கன்னாக்க, கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஹேஸ் நோ ரைட் டு இன்டர்ஃபியர். ஹெட் ஆபீஸ் இங்க இருக்கு, பிரான்ச் ஆபீஸ் அங்க இருக்கு, அந்த பிரான்ச்ல தான் அவர் வேலை பார்க்கிறாரு, அந்த பிரான்ச்ல தான் அவர் சம்பளம் வாங்குறாரு, எல்லா விஷயமுமே அந்த பிரான்ச் இண்டிபெண்டா ஹேண்டில் பண்ணும்போது ஹெட் ஆபீஸ்ங்கிற ஒரு விஷயம் கிருஷ்ணகிரி தமிழ்நாடுல இருக்கிறதுனால கிருஷ்ணகிரிக்காரங்க ஆஸ் ஏ தமிழ்நாடு ரெப்ரசன்ட் பண்ணி கேட்டதே தப்பு. கவர்மெண்ட் ஆஃப் கர்நாடகா இஸ் ஒன்லி ஹேஸ் டு இன்டர்ஃபியர் அப்படின்னு ஒரு தீர்ப்பு சொன்னாங்க. நாட் ஒன்லி தட், இதே கேஸ் ஒன் ஆஃப் த கவர்மெண்ட் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட், அவங்கதான் வந்து பிளேன் எல்லாம் தயார் பண்றாங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிளேனுக்கான விண்டோஸ் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் பெங்களூர்ல ஒரு பெரிய கம்பெனி. அந்த கம்பெனி வெஸ்ட் பெங்கால்ல இதே மாதிரி பரக்பூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கும்போது அந்த பரக்பூர் எம்ப்ளாய்க்கு பிரச்சனை வந்திருந்தப்போ கூட இதே மாதிரி கோர்ட் என்ன சொல்லிச்சுன்னா, கவர்மெண்ட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் ஒன்லி கேன் இன்டர்ஃபியர், கவர்மெண்ட் ஆஃப் கர்நாடகா கேனாட் இன்டர்ஃபியர். சோ இப்ப நம்ம இந்த முக்கியமா விஷயம் பார்த்தது, இந்த இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்ட பிறகு நம்ம பார்த்ததோட சம்மரி என்னன்னு பாத்தீங்கன்னா, யார் யாருக்குள்ள பிரச்சனை வரலாம், என்ன மாதிரி பிரச்சனை வரலாம், தனிப்பட்ட பிரச்சனைய வந்து இண்டஸ்ட்ரியல் பிரச்சனையா சேர்க்கலாமான்னா சேர்க்க கூடாது. தனிப்பட்ட பிரச்சனையா தான் இண்டஸ்ட்ரியோட பிரச்சனையா தான் இருக்கணும். ரெண்டாவது, யார் வேணா யாருக்காக வேணாலும் வாதாட முடியாது. சம்பந்தப்பட்ட நபர் சரியான முறையில வந்து, அதாவது இந்த ரெட்ரஸல் சிஸ்டம்ஸ் அப்படிங்கிறது என்னன்னாக்க, நீங்க முதல் லெவல், ஃபர்ஸ்ட் லெவல் எஸ்கலேஷன், செகண்ட் லெவல் எஸ்கலேஷன், தேர்ட் லெவல் எஸ்கலேஷன், இந்த மாதிரி எஸ்கலேஷன் ப்ராசஸை ஃபாலோ பண்ணிட்டு அதை முடிச்ச பிறகுதான் நீங்க வந்து கோர்ட்டுக்கு வந்து தீர்வுக்காக போகணுமே தவிர எடுத்து கோர்ட்டுக்கு போக கூடாது, எடுத்து எந்த கவர்மெண்ட் வேணாலும் இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாது. இப்படிங்கறதுதான் இதோட வந்து ரொம்ப முக்கியமானது ஒண்ணு. சோ இப்படி போயிட்டே இருக்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க, இப்ப there are lot of problems has happened here. இப்ப வந்து எது இண்டிவிஜுவல் ப்ராப்ளம், எது வந்து இண்டஸ்ட்ரியல் ப்ராப்ளம் அப்படிங்கறதுல வந்து நிறைய பிரச்சனை ஆனோடனே in 1965 என்ன பண்ணாங்க, செக்ஷன் 2A அப்படின்னு ஒரு நியூ ரூலை கொண்டு வந்தாங்க. சோ நிறைய விஷயங்கள் என்ன ஆச்சுன்னா, கோர்ட் பாட்டுக்கு இது வந்து தனிப்பட்ட பிரச்சனைன்னு ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க, இது இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் இல்லைன்னு சொல்றாங்க, இவர் தலையிட முடியாதுன்னு சொல்றாங்க. சோ பிகாஸ் there is no proper legislation to substantiate that who has to interfere at what. அப்ப என்ன பண்ணாங்கன்னாக்க, இப்ப லேபர்ஸ்க்கெல்லாம் இதனால நிறைய பாதிப்பு ஏற்படுற மாதிரி இருக்கு அப்படிங்கிற ஒரு இது வந்த உடனே என்ன பண்ணாங்கன்னாக்க, 2A என்ன சொன்னாங்கன்னா, ஒருத்தருக்கு பண்ணாலும் சரி மொத்தமா பண்ணாலும் சரி
சில நடவடிக்கைகள்லாம் வந்து இண்டிவிஜுவலா கருதப்பட மாட்டாது. இதெல்லாம் வந்து இண்டஸ்ட்ரியலோட டோட்டல் டிஸ்பியூட்டா தான் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு 4 கேஸ் கொண்டு வந்தாங்க. டெர்மினேஷன், எந்த இண்டிவிஜுவலை வந்து டெர்மினேட் பண்றது அப்படிங்கிறது வந்து டெர்மினேட் பண்றது ஷுட் பி த எக்ஸ்ட்ரீம். இப்ப நீங்க கவர்மெண்ட் சர்வீஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா யாரையும் டெர்மினேட்டே பண்ண முடியாது. இப்ப வேலை பார்க்கல அப்படின்றதுக்காக நீங்க கவர்மெண்ட் சர்வீஸ்ல யாரையும் டெர்மினேட் பண்ண முடியாது. ஒன்லி இன் 2 scenarios. ஃபர்ஸ்ட், ரொம்ப மால் பிராக்டிசஸ், கரப்ஷன் பியாண்ட் போயிட்டு இது வந்து ஒண்ணுமே வழி இல்ல அப்படின்ற சொல்ற காரணத்துல மாத்திரம்தான் டெர்மினேஷன் பண்ணுவாங்க. கவர்மெண்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா மேக்சிமம் சஸ்பெண்ட் தான் பண்ணி விடுவாங்க. பிகாஸ் யூ கேனாட் பி டெர்மினேட்டட். கேஸ் டிஸ்பியூட் ஆகும். அது கூட என்ன பாத்தீங்கன்னாக்க ஒரு கோர்ட் ஆர்டரோ இல்ல கோர்ட் ஆர்டருக்கு ஈக்குவலா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஆக்டிவிட்டிக்கு கோர்ட் ஒரு ஆர்டர் கொடுத்துருக்கோம், இவங்களெல்லாம் டெர்மினேட் பண்ணலாம்னு. அந்த மாதிரி கேசஸ் மாத்திரம் தான் கவர்மெண்ட் சர்வீசஸ்ல டெர்மினேட் பண்ணுவாங்க. அதுக்காக தான் இப்ப நிறைய பேர் கவர்மெண்ட் வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுறதோட முக்கியமான காரணமே ஒண்ணு, த ஜாப் செக்யூரிட்டி. வாட் எவர் த வே யூ ஒர்க், இன்எஃபிஷியன்சி அப்படின்ற ஒரு காரணத்துக்காக யாரையும் வந்து டெர்மினேட் பண்ண முடியாது அப்படின்றது ஒன் ஆஃப் தட் இஸ் பீன் given as a ஜாப் செக்யூரிட்டி. பட் வந்து அந்த சூழ்நிலைக்கும் இந்த சூழ்நிலைக்கும் பாத்தீங்கன்னாக்க இப்ப there are lot of developments happening. இப்ப நீங்க பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு புரியணும்னாக்க நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆபீசஸ் எல்லாம் இப்ப போய் பாருங்க. the way the income tax office is working, the way central excise and GST offices are working அப்படிலாம் பாத்தீங்கன்னாக்க நீங்க போயிடுச்சு. இப்ப அதே மாதிரியே நீங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆபீசஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க இஃப் யூ ஹேவ் ஆப்பர்ச்சுனிட்டி யூ விசிட் செக்ரட்டரியேட்லாம் அவ்வளவு பிரமாதமா ஒர்க் பண்றாங்க. இந்த வே நீங்க உள்ள போன உடனே என்ன கேஸ் என்ன எடுக்கணும், எவ்வளவு நாள் இருக்கு, நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா எத்தனை நாள். ஸோ தெர் ஆர் லாட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இன் கவர்மெண்ட் சர்வீசஸ். அது எதனால வந்தது அப்படின்னு சொன்னாக்க இந்த செகண்ட் லெவல் ரெக்ரூட்மெண்ட் பண்ணும் போதே the way they created is இந்த மாதிரி தான் இருக்கணும், இந்த மாதிரி எல்லாம் ஒர்க் பண்ணணும், இந்த மாதிரி. சோ இந்த டெர்மினேஷன் அப்படிங்கிற வார்த்தையை வந்து கவர்மெண்ட்ல கிடையாது, பிரைவேட்லயும் வந்து அது பண்ணினாக்க தென் it is not an individual problem. It can be treated as a industrial problem. This is number 1, termination. Second, termination பண்ணல, ஆனா உங்களை நான் டியூட்டில இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி விட்டுறேன். ஸோ டெர்மினேஷனுக்கும் டியூட்டில இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி விடுறேன் அப்படிங்கிறதுக்கும் 2 வித்தியாசம் தான். ஒண்ணு வந்து ஃபோர்சிபிள் டெர்மினேஷனுக்கு நீ வேலையை விட்டு போயிடு அப்படின்னு சொல்றது. டிஸ்சார்ஜ் ஃப்ரம் டியூட்டி அப்படிங்கிறது ஐ எம் டூயிங் சம்ஹவ் கோயர்சிங் யூ, கார்னரிங் யூ, மேக்கிங் யுவர் செல்ஃப் டு கம் அண்ட் சே தட் யூ ஆர் பீன் டிஸ்சார்ஜ் ஃப்ரம் டியூட்டின்ற பை சம் மீன்ஸ் யூ ஆர் ஆல்சோ இன் அக்ரியபிள் டு இட். அதாவது இது ஒரு ஃபோர்சிபிளி, கோயர்சிங்கிற வார்த்தை தான் இதுக்கு சரியான பொருத்தம். சமம் ஐ எம் கோயர்சிங் யூ டு அக்ரி டு மை டேர்ம்ஸ் தட் யூ வில் பி டிஸ்சார்ஜ் ஃப்ரம் த டியூட்டி. முதல்ல வந்து ஃபுல் ஃபோர்சிபிள், ஃபுல் ஃபோர்ஸ்ல கொஞ்சம் பார்கெனிங் கொஞ்சம் நெகோசியேஷன் பண்ணி டிஸ்சார்ஜ் பண்ணி விட்டுறேன். தேர்ட், ஆட்குறைப்பு. ஆட்குறைப்புங்கிறது ஃபார் வேரியஸ் ரீசன். இப்ப நீங்க கம்பெனில எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா ஆட்குறைப்பு பண்ணிடுவாங்க. எதுக்காக நீங்க பண்ணீங்கன்னு பாத்தீங்கன்னாக்க இப்போ they will do some studies, some analysis. இந்த வேலையை பண்றதுக்கு அமெரிக்கால 5 லேபர் இருக்காங்க, சைனால 2 லேபர் இருக்காங்க, இந்தியால 12 பேர் இருக்காங்க அப்படின்னு சொன்னா 5 இல்ல 12 இல்ல, இதுக்கு நடுவுல ஏதாவது ஒரு நம்பரை நம்ம பிக்ஸ் பண்ணி ஆகணும். பிகாஸ் அதர்வைஸ் ப்ரொடக்டிவிட்டி வந்து எங்களுக்கு ரொம்ப பாதிக்குது. அதனால நாங்க என்ன பண்றோம்னா ஒரு 3 மாசம் நோட்டீஸ் கொடுத்துட்டு இது மாதிரி ஒரு 20% ஆட்குறைப்புன்னு பாப்பீங்க. நீங்க அடிக்கடி பேப்பர்ல படிப்பீங்க, மைக்ரோசாஃப்ட் decide to lay off 20% of his manpower. Hindustan Computers decided to lay off 20% of his manpower. அப்படின்னு சொல்றதோட நோக்கம் என்னன்னா my productivity is not meeting. எதுக்கு இந்த ப்ரொடக்டிவிட்டிங்கிற வார்த்தையை யூஸ் பண்றாங்க அப்படின்னா if there is no productivity, profitability will be affected. 10 பேர் பண்ண வேண்டிய வேலையை 15 பேர் பண்ணாலோ ஒரு 20 பேர் பண்ணாங்களோ அப்ப வந்து என்னோட ப்ரொடக்டிவிட்டி அடி வாங்குது. இதனோட நான் சொல்ல வர்றது இன்டைரக்டா என்ன சொல்றேன்னா மை ப்ரொடக்டிவிட்டி இஸ் பவர் மீன்ஸ் இன்டைரக்ட்லி இட் இஸ் இம்பாக்டிங் மை ப்ராஃபிட்டபிலிட்டி. எனக்கு லாபம் சம்பாதிக்க முடியல, அதனால நான் என்ன பண்றேன், ஆட்குறைப்புன்னு ஒரு சமாச்சாரத்தை பண்ணிடுறேன். எனக்கு இவ்வளவு பேர் தேவை கிடையாது. ஐ எம் டெல்லிங் யூ தட். இந்த ஆட்குறைப்புல வந்து ஃபோர்சிபிள், வாலண்டரி, அகைன் 2 ஆப்ஷன்ஸ் ஆர் தேர். இப்ப ஃபோர்சிபிள்னா நான் ஒண்ணுமே சொல்ல மாட்டேன், திடும்னு கூப்பிடுவேன், நாளையில இருந்து யாரும் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவேன். இல்லைன்னா ஒரு மாசம் நோட்டீஸ் கொடுத்துடுது. இல்லைன்னா ஆஃபர் லெட்டர்லயே ஒரு 2 months நோட்டீஸ், 3 months நோட்டீஸ் அப்படின்னு ஒரு நோட்டீஸ் பீரியட் இருக்கும். இது எக்ஸிகூட்டிவ் கேடருக்குலாம் ரொம்ப ஈஸி. ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸிகூட்டிவ் கேடர்ல தூக்குறது அப்படின்றது ரொம்ப ஈஸி.
பட் லேபர்ல அவ்வளவு ஈஸியா தூக்க முடியாது, ஒன்லி பிகாஸ் ஆஃப் திஸ் 2A. ஆட்குறைப்புங்கிறது வந்து லேபர் லெவல்ல பண்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம். இப்ப நீங்க எக்ஸிகியூட்டிவ் லெவல், மேனேஜர் லெவல்லாம் கண்ணை மூடிட்டு பண்ணிடுவாங்க, கூப்பிடுவாங்க, உங்களுக்கு 3 மாசம் நோட்டீஸ் பீரியட் இருக்கு, நம்ம ஆஃபர் லெட்டர்லயே அக்ரி பண்ணிருக்கோம், ஐ வில் கிவிங் யூ 3 months நோட்டீஸ், எதர் இஃப் யூ வாண்ட் யூ ஒர்க் ஆர் யூ கோ ஹோம், பட் ஐ வில் பே யூ 3 months salary, ப்ளீஸ் கெட் அவுட். முடிஞ்சு போச்சு. லேபர்ஸ்க்கு அப்படி பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு அந்த ப்ரொடக்ஷன் இருக்கிறதுக்கு முக்கிய காரணமே 2A தான். ஏன்னா ஆட்குறைப்பு அப்படிங்கறத இட் இஸ் ஸ்டேட்டட் ஆஸ் அன் இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்ஸ். இது ஒரு டிஸ்பியூட் மாதிரி. 4வது வந்து டிஸ்மிசல். நீங்க இந்த 5 பாயிண்ட்டையுமே நீங்க பாத்தீங்கன்னாக்க டைரக்டாவோ இன்டைரக்டாவோ வாலண்டியராவோ எப்படி பண்றது அப்படின்னா, வேலையை விட்டு ஆளை தூக்குறது தான் ஒண்ணு. இப்ப வேலையை விட்டு அவரோட ஆளை தூக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாக்க அவரோட எம்ப்ளாய்மெண்ட், அவரோட சோசியல் ஸ்டேட்டஸ், அவரோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், அவரோட கான்ட்ரிபியூஷன் டு த சொசைட்டி எல்லாமே பாதிக்கப்பட போகுது. அப்படின்றதுனாலதான் இந்த செக்ஷன் 2A கொண்டு வராங்க. சோ இந்த மாதிரி ஆளையே குறைக்கவே கூடாதா, எப்படி குறைக்கணும், எப்படி குறைக்க கூடாது அப்படின்றதுக்கு நிறைய பண்ணிருக்கீங்க. நீங்க நிறைய பேப்பர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கோல்டன் ஹேண்ட் ஷேக் அப்படின்னு சொல்லுவாங்க. தங்கம் மாதிரி கை குலுக்கிறது, அதாவது ஒரு சுமூகமான முறையில ஒருத்தரை வந்து எப்படி வேலையை விட்டு தூக்குறது அப்படின்றத இதோட. இப்ப என்ன சொல்லுவாங்க, 45 வயசுக்கு மேல வேலை வாங்கினவங்க. இப்ப ரீசெண்டா நீங்க பாத்தீங்கன்னா பிஎஸ்என்எல்ல வந்து கோல்டன் ஹேண்ட் ஷேக் பண்ணாங்க ஒரு 1 year பேக். ஏன் பிஎஸ்என்எல்ல பண்ணாங்க அப்படின்றத நீங்க நல்லா பாத்தீங்கன்னாக்க, பிஎஸ்என்எல் வந்து ஆஸ் எ டெலிகாம் பிளேயர் அவங்களால சக்சஸ்ஃபுல்லா சர்வைவ் ஆக முடியல. The private operators are all completely cornered them. அதனால அவரால் சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியல. அண்ட் ஃபேக்ட், நீங்க வந்து ஆஸ் எ கவர்மெண்ட் ஆபீசர்ஸா நீங்க போகும்போது 2-3 விஷயத்த நல்லா உத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்க, கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாம் வந்து நிஜமாவே இன்எஃபிஷியன்டா ஆர் ஃபோர்ஸ் டு பி இன்எஃபிஷியன்டா அப்படின்ற கேள்விக்கு நீங்க உள்ள இருக்கும்போது உங்களுக்கு பதில் தெரியும், வெளியில இருக்கும்போது. உதாரணம், ஃபர்ஸ்ட் நம்பர் 1 பிஎஸ்என்எல். பிஎஸ்என்எல் போறதுக்கு முன்னாடி நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். முன்னாடி எல்லாம் தூர்தர்ஷன் ஒரு டிவி இருந்தது, பாத்தீங்களா? வெள்ளிக்கிழமை ஒளியும் ஒளியும் ஒரு ப்ரோக்ராம் வரும். ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ரோக்ராம் இன் தூர்தர்ஷன். தூர்தர்ஷன் ஆஸ் சச் எ பெஸ்ட் நெட்வொர்க். எங்க பார்த்தாலும் அவ்வளவு அழகா கவர் வரும். தூர்தர்ஷன் பார்க்காம அந்த ஒரு ரவுண்டு சுத்தி வந்து தூர்தர்ஷன் அப்படின்னு வந்து விழுந்ததுன்னா பிகாஸ் ஹியூஜ் ஃபேன்ஸ் ஆர் தேர். இன்னைக்கு தூர்தர்ஷன்ங்கிறது ஒரு அட்ரஸ்கே இல்லாம இருக்கு. எப்படி? த ரைஸ் ஆஃப் பிரைவேட் டிவி ஆபரேட்டர்ஸ். பிரைவேட் டிவி ஆபரேட்டர்ஸ் எல்லாம் என்ன பண்ணாங்க, சேட்டலைட் மூலியமா சேனல்ஸை கொண்டு வந்தாங்க, மல்டிபிள் ஆப்ஷன்ஸை கொண்டு வந்தாங்க, கலர் கலரா படம் போட்டாங்க, கலர் கலரா அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணாங்க, நிறைய வந்து ஃப்ரீ 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 அப்படின்னாங்க. ஆரம்பத்துல எல்லாம் நிறைய ஃப்ரீ கொடுத்தாங்க. இப்ப என்ன ஆகி போச்சுனாக்க, தூர்தர்ஷனை பாக்குறவங்க வந்து கம்ப்ளீட்டா குறைஞ்சு போயிட்டாங்க. இப்ப தூர்தர்ஷன் எம்ப்ளாயிஸ்க்கு எல்லாம் என்ன ஆகும், ப்ராப்ளம் வரும். இதே மாதிரி ப்ராப்ளம் தான் பிஎஸ்என்எலுக்கும் வந்தது. பிஎஸ்என்எல் குட் நாட் சர்வை. இப்ப பிஎஸ்என்எலுக்கு கோல்டன் ஹேண்ட் ஷேக் கொடுக்குறேன் அப்படின்னாங்க. என்ன பண்ணாங்க, 50 வயசுக்கு மேல இருக்கிறவங்க எல்லாம் தயவு செஞ்சு ரிசைன் பண்ணிடுங்க, உங்களுக்கு எல்லாம் நாங்க வந்து ஒரு கோல்டன் ஹேண்ட் ஷேக் கொடுக்குறோம், நீங்க இத்தனை மாசம் வேலை பார்த்தீங்கன்னாக்கா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் 30 வருஷம் வேலை பார்த்திருந்தாரு அப்படின்னா, சர்வீஸ்ல இருந்திருந்தாருன்னா 30 மாசம் சம்பளம் கொடுத்துட்றேன். அப்படியே மொத்தமா 30 மாசம் சம்பளங்கிறது கிட்டத்தட்ட 2.5 வருஷ சம்பளத்தை ஒன் ஷாட் அப்படியே நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன், நீங்க வாங்கிட்டு போயிடுங்க, உங்களுக்கு இஎஸ்ஐ பிஎஃப் எல்லாம் என்னென்ன பெனிஃபிட் எல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் கொடுத்துட்றேன். அப்படிங்கும்போது இப்ப வந்து இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்ஸ் வருதுல்ல, இப்ப யூனியன் எல்லாம் கூப்பிடுறாங்க, மொத்தமா பேசுறாங்க, நீங்க இந்த மாதிரி இருக்கீங்க, இந்த மாதிரி தான் எங்களால பண்ண முடியும், நீங்க இதெல்லாம் தயவு செஞ்சு வாங்கிட்டு போயிடுங்க, எங்களோட ஆபரேஷனை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும், எங்களோட ப்ரொடக்டிவிட்டியை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு அவர் சொல்லும் போது என்ன ஆகுது அப்படின்னாக்க, there is a common agreement is happening. இது எதனால வந்ததுன்னா, இந்த 2A வந்ததுனாலதான் இந்த மாதிரியான கோல்டன் ஹேண்ட் ஷேக் எல்லாம் வந்தது. இந்த 2A இல்லை அப்படின்னு சொன்னாக்க, எனக்கு தேவையில்லை, எனக்கு இதனால பிரயோஜனம் கிடையாது, எனக்கு ப்ரொடக்டிவிட்டி இல்ல, மேக்சிமம்னா ஒரு 3 மாசம் கொடுப்பேன், 6 மாசம். இப்ப அவருக்கு வந்து இப்ப ஒரு 50 வயசு தான் ஆகுது, இன்னும் 10 வருஷம் அவர் வேலை பார்ப்பார் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும்போது திடுதிப்புன்னு அவரை வேலையை விட்டு நம்ம தூக்கிட்டோம்னா அவர் அடுத்த 10 வருஷத்துக்கு என்ன பண்ணுவாரு, அவருக்கு அவரோட வாழ்வாதாரம்ங்கிறது என்ன ஆகும் அப்படிங்கிறத மனசுல வச்சுதான் கோல்டன் ஹேண்ட் ஷேக் கொடுக்குறாங்க. அவருக்கு ஒரு 2.5 வருஷ சம்பளத்தை மொத்தமா கொடுத்தாக்க அவர் அதை வந்து பேங்க்ல இங்க்ல போட்டு வச்சு அதுல ஏதாவது வட்டி வந்ததுன்னா அந்த வட்டியை வச்சுட்டு காலம் தள்ளுவாரா, இல்ல இந்த வட்டி பிளஸ் ஏதாவது ஒரு பார்ட் டைம் மாதிரி ஒரு சிம்பிளான வேலைக்கு போனாருனாக்க அவருக்கு
நீங்க எல்லா ஆக்ட்ஸோட ஓல் பர்பஸ், எனி ஆக்ட், பேமெண்ட் ஆஃப் வேஜஸ் ஆக்ட், பேமெண்ட் ஆஃப் கிராஜுவிட்டி ஆக்ட், பேமெண்ட் ஆஃப் மினிமம் ஆக்ட், ஃபேக்டரி ஆக்ட், டிஸ்பியூட், எல்லா ஆக்டோட ஒரே இது என்னன்னாக்க அவரோட வாழ்வாதாரம் பாதிக்காம இருக்கிறதுக்கு நம்ம கவர்மெண்ட் மூலியமா, லெஜிஸ்லேஷன் மூலியமா என்னென்ன ப்ரொடக்ஷன் கொடுக்க முடியும், அவரை எப்படி நம்ம காப்பாற்ற முடியும் அப்படின்றத பொறுத்துதான் இந்த இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்ஸ் ஆகுது. நவ் வில் கோ திஸ் ஆல்சோ. இப்ப டெபினேஷன் எல்லாம் கொடுத்தாங்க, அவருக்கு என்ன கொடுக்கணும், கோர்ட்ல என்ன சொல்லியிருக்கு அப்படின்றது. இப்ப இந்த செட்டில்மெண்ட்ஸ் எல்லாம் தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஏதாவது ஒரு செட்டில்மெண்ட், ஒரு கோல்டன் ஹேண்ட் ஷேக் அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அதை தனியாவோ இல்ல ஒரு யூனியன் மூலியமாவோ ஒரு ஒத்துக்கிட்டு அவர் அதுல கையெழுத்து போட்டார் அப்படின்னு சொன்னா then it is treated as there is not a dispute. ஓகே, அதே மாதிரி இப்ப திடீர்னு ஒரு கம்பெனி உங்களை கூப்பிடுறாரு. இப்ப ஒரு 2-3 யூனியனை கூப்பிட்டுட்டு பாருங்க, நம்ம கொஞ்ச நாளைக்கு இந்த கம்பெனியை இப்ப நடத்த வேண்டாம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் கொரோனா வந்தது, கொரோனா பீரியட்ல நம்மளால நடத்த முடியல. இப்ப இந்த லே ஆஃப் அப்படிங்கிறது எப்படின்னாக்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபுல் சம்பளம் கொடுக்க மாட்டாங்க. நம்மளால கம்பெனி நடத்த முடியல, ஐ வில் அனௌன்ஸ் லே ஆஃப் அப்படின்னா, லே ஆஃப்னாக்க ஐ வில் நாட் ஒர்க், யூ வில் நாட் ஒர்க், பட் ஐ வில் பே யூ சம் காம்பன்சேஷன் டு மெயின்டைன் யுவர் மந்த்லி லைஃப் ஸ்டைல். அதுதான் நான் ஒரு அமௌண்ட் மாதிரி கொடுப்பேன் அப்படின்னு சொல்றது. அப்புறம் இந்த இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்ஸோட ரொம்ப முக்கியமான நோக்கம், இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் லேபர் ஓரியன்டாவே பார்த்தோம். இப்ப ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட், ஒரு ஓனருங்கிற முறையில அவருக்கு என்னென்ன மாதிரியான இருக்குன்னாக்க, நீங்க திட்டு ஸ்ட்ரைக் எல்லாம் பண்ண முடியாது. See, you have some disputes or you have some disconnects or you have some disagreements. நீங்க உடனே ஸ்ட்ரைக் அப்படின்னு போனோம்னாக்க நோட்டீஸ் கொடுத்துட்டு தான் ஸ்ட்ரைக் பண்ணணும். ஸ்ட்ரைக் பண்ணணும்னாலே என்னென்ன மாதிரியான ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு இருக்குது. பிகாஸ் நீங்க சுப்ரீம் கோர்ட்ல இப்போ ரீசெண்டா ஒரு இருக்கு, ஒரு ஆர்டர் வந்தது. முன்னாடி எல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க, கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் ஸ்ட்ரைக்கு போவாங்க, 40 நாள் ஒர்க் அப்படியே நின்னுடும், 45 நாள் ஒர்க் முடிஞ்ச உடனே ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் கொடுக்கற ஒரே ஒரு கண்டிஷன் என்னன்னாக்க, இந்த நாங்க வேலை பார்க்காம உட்கார்ந்து இருந்த நாளெல்லாம் வேலை பார்த்த மாதிரி நீங்க கணக்குல எடுத்துட்டு எங்களுக்கு சம்பளத்தை ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நிறைய கவர்மெண்ட் பண்ணாங்க. சில கவர்மெண்ட்ஸ் நோ, வி வில் நாட் பே அப்படின்னு ஸ்டாண்டர்டா எடுத்துட்டாங்க. பிகாஸ் யூ ஆர் நாட் ஃபாலோட் மை இன்ஸ்ட்ரக்ஷன், யூ டிசோபைட் மீ, ஐ வில் நாட் பே யூ. த கேஸ் வென்ட் டு சுப்ரீம் கோர்ட். சுப்ரீம் கோர்ட்ல ஒரு ரிமார்க்கபிள் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க. நோ ஒர்க், நோ பே. நீ whatsoever may be the reason, நீ வேலை பார்க்கல தானே, I will not give you, you are not entitled to get the salary at all. You can compensate in any form, I don't care, but no work, no pay. சோ இப்ப அதனால என்ன ஆயிடுச்சுன்னா, இப்ப நோ பே அப்படின்ற ஒரு கண்டிஷன் வந்த உடனே இப்ப என்ன பண்றாங்கன்னா, நீங்க ஸ்ட்ரைக் பண்ணணும்னா 6 வீக்ஸ் முன்னாடியே நீங்க நோட்டீஸ் கொடுக்கணும். நீங்க பேங்க்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னாக்க அப்பதான் கொடுப்பாங்க. இப்ப இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிப்ரவரி 15 முதல் பேங்க் தொழிலாளர்கள் போராட்டம் அப்படின்னாங்க. உங்களுக்கு கூட ஆச்சரியமா இருக்கும், நவ் வி ஆர் இன் அக்டோபர், பிப்ரவரிக்கு இன்னும் 2-2.5 மாசத்துக்கு மேல இருக்கு. எதுக்கு பிப்ரவரி 15க்கு மேல உள்ளதை இப்ப சொல்றாங்கன்னா, இவங்க இப்பதான் நோட்டீஸ் போய் கொடுத்துருக்காங்க. கொடுத்த உடனே அவர் பாப்பாங்க, பார்த்துட்டு வேண்டாம் இந்த போராட்டத்தை கடைசியில பிப்ரவரி 5ஆம் தேதி அன்னைக்கு எல்லா தொழிற்சங்கங்களும் சேர்ந்து ஒரு அறிக்கை விடுவாங்க, போராட்டம் வாபஸ், பேச்சுவார்த்தை தொடர்கிறது அப்படின்னு சொல்லிடுவாங்க. இதெல்லாம் எதனால வந்ததுன்னா, இந்த இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்ஸ் ஆக்ட் இருக்கிறதுனாலதான். பிகாஸ் திஸ் ஆக்ட் இஸ் ஆல்சோ ஃபேவரிங் த லேண்ட்லார்ட்ஸ், தி ஆக்ட் இஸ் ஆல்சோ ஃபேவரிங் த இண்டஸ்ட்ரியலிஸ்ட், திஸ் ஆக்ட் இஸ் ஆல்சோ ஃபேவரிங் த ஓனர்ஸ். அப்ப என்ன சொல்றாங்கன்னா, சம்பந்தம் இல்லாம நீங்க ஸ்ட்ரைக் பண்ணாதீங்க, ப்ராப்பரா நோட்டீஸ் கொடுங்க. அதே மாதிரி நோட்டீஸ் கொடுத்தா கூட அந்த ஸ்ட்ரைக் பீரியட் என்ன பீரியட் இருக்குன்னா, ஒரு 15 நாள் தான் ஸ்ட்ரைக் பண்ணுவேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா 15 நாளைக்குள்ள அந்த ஸ்ட்ரைக்கை முடிச்சிடணும். நீங்க பாட்டுக்கு இது இல்ல. அதே மாதிரி இந்த விஷயத்த இண்டஸ்ட்ரியலோ, லேபர் ட்ரிபியூனலோ, நேஷனல் ட்ரிபியூனலோ, இப்ப யாராவது ஒருத்தர் ஏற்கனவே இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா, நீங்க அதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப உங்களுக்கு ஒரு கொஸ்டின், இந்தியால போலீஸ் எல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணலாமா? Can policeman go for strike? Can military man go for strike? No. Why? Because why? What is the reason? நோங்கிறது வெரி கரெக்ட் ஆன்சர். எதனால பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நீங்க அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னாக்க, என்ன ஸ்ட்ரைக் நடந்தாலுமே மில்க், மெடிசன்,
ambulances should not be stopped அப்படிம்பாங்க. including newspaper, ambulance, milk ஸ்டாப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்? why? Union not allowed is not a right answer. Essential, very correct answer is these are all basic. அதே மாதிரி நியூஸ் பேப்பர் பாக்குறது கூட எசென்ஷியல்னு வச்சிருக்காங்க. பிகாஸ் தென் only you will come to understand that what is happening. இப்ப நியூஸ் பேப்பரையே நிறுத்திட்டாங்க. எந்த ஒரு பிகாஸ் இந்தியா இஸ் a democratic country, you cannot stop the press. ஏன்னா பிரஸ் மூலியமா தான் நாட்டுல என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியுது. பிகாஸ் இட்ஸ் a fourth pillar of democracy. அப்படி ஃபோர்த் பில்லரை நீங்க நிறுத்தக்கூடாது, பால் சப்ளையை நிறுத்தக்கூடாது, ஆம்புலன்சஸ், மெடிக்கல் சர்வீசஸ் இதெல்லாம் நிறுத்தக்கூடாது. இதே மாதிரி policemen are not permitted because he is one of the essential and fundamental service for any government. அதே மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டாக்டர் ஸ்ட்ரைக் பண்ணலாமா? டாக்டர்ஸ் நிறைய டாக்டர் ஸ்ட்ரைக் பண்றாங்க. பட் இப்போ கவர்மெண்ட் முதல்ல நீங்க கண்டிஷன் கொடுப்பாங்க, டாக்டர்ஸ் எல்லாம் ஸ்ட்ரைக்ல போறாங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸோட நிலைமை என்ன, பேஷண்ட்ஸ் எல்லாம் யாரு பாத்துப்பாங்க? அப்ப கூட நீங்க பாத்தீங்கன்னா நல்லா வாட்ச் பண்ணிருந்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஃபியூ டாக்டர்ஸ் வில் பி ஒர்க்கிங். 100% டாக்டர் ஸ்ட்ரைக் பண்ண மாட்டாங்க, ஒரு 90% பண்ணுவாங்க. 10% டாக்டர் ஆன் டியூட்டி, டாக்டர் ஆன் எசென்சியல், டாக்டர் டு டேக் கேர் ஆஃப் ஹோப், அந்த மாதிரி ஒரு எசென்சியலா இருக்க ஆபரேஷன் பண்ணி கூட டாக்டருங்களுக்குலாம் தே கேனாட் கோ ஆன் ஸ்ட்ரைக், தென் இட் வில் லீட் டு டிபார் ஆஃப் சர்வீஸ். சோ இதனால முக்கியம் இந்த ஐடியாவோட எதனால வருது அப்படின்றதுன்னா இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. ஐ வாண்ட் டு கிவ் யூ a ரிலேஷன். நீங்க இப்படி எல்லாம் பண்ணணும், இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்ஸ் ஆக்ட்ல தான் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்ஸ் எங்கெங்கெல்லாம் கம்மியா இருக்கும் அங்கெல்லாம் இருக்கும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னாக்க குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் அப்படின்னு இப்போ January 14th நம்ம நடக்க போகுது. ஐ திங்க் சென்னை இஸ் கோயிங் டு ஹோஸ்ட் பிக் குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் January 14th நினைக்கிறேன். த டேட் மே பி இயர் அண்ட் தேர், பட் ஜனவரியில நடக்க போகுது. இப்ப அதுல உலகத்துல இருக்கிற எல்லா விதமான இன்வெஸ்டர்ஸும் இங்க வருவாங்க. வந்த உடனே நம்ம சீஃப் மினிஸ்டர் என்ன சொல்லுவாரு, ஆர் இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டர் என்ன சொல்லுவாருனாக்க, அமைதி பூங்கா தமிழகம் நம்பர் 1. எதுக்கு அமைதி பூங்கான்னு சொல்றாரு? when there is a law and order is very clear and strict, then it will not be the problem for the industrialist to run the business. Number 1. Number 2, single window clearances we are going to enable for you அப்படின்னு சொல்லுவாரு. வாட் இஸ் சிங்கிள் விண்டோ கிளியரன்சஸ்? நீங்க சிவாஜி படம் பாத்தீங்கன்னா சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ் என்ன அப்படின்னு தெரியணும்னா ரஜினிகாந்தோட சிவாஜி படத்தை பாருங்க. சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ்னா என்னன்னு தெரியணும்னா அந்த படத்தை நீங்க பார்க்கலாம். இப்ப ஒரு காலேஜ் கட்டணும், இல்ல ஒரு ஃபேக்டரி கட்டணும், ஆர் எனி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் கிரியேட் பண்ணணும்னா கிட்டத்தட்ட ஒரு 60-70 கவர்மெண்ட் ஆபீசஸ்ல இருந்து நீங்க அப்ரூவல் வாங்கணும். ஃபர்ஸ்ட் இடத்த அப்ரூவல் வாங்கியிருக்கணும். இந்த லேண்ட் ஷுட் பி அப்ரூவ்டு. பொல்யூஷன் போர்டுல அப்ரூவ் வாங்கணும், வாட்டர் போர்டுல வாங்கணும், இண்டஸ்ட்ரியல்ல வாங்கணும், கமர்ஷியல் டாக்ஸஸ்ல அப்ரூவல் வாங்கணும், இன்கம் டாக்ஸ் அண்ட் அதர் ப்ரொசீஜர்ஸ் வாங்கணும், ஆல் லேபர் லாஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிருக்கீங்கன்னு வாங்கணும், கம்ப்ளைன்சஸ் ரிலேட்டட் இப்ப ஃபயருக்கான அந்த எக்ஸ்டிங்விஷர்ஸ் எல்லாம் ஃபுல்லா இருக்கான்னு பாக்கணும். சோ இந்த மாதிரி ஒரு 60-70 ஆபீஸ்ல இருந்து அப்ரூவல் வாங்கி முடிக்கணும் அப்படின்னு சொன்னாக்க அதுக்கே ஒரு 8 மாசம் ஆயிடும். அதுக்குதான் சிங்கிள் விண்டோ கிளியரன்சஸ் இருக்கு. நீங்க என்ன பண்ணுவீங்க, ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை ப்ரிப்பேர் பண்ணிட்டு அந்த சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ் ஆபீசர் he will be at the rank of IAS அவர் இருப்பாரு. அவர் வாங்கின உடனே அவரே எல்லா இடத்துக்கும் அந்த பேப்பரை அனுப்புவாரு. இல்லைன்னா there will be a common forum. ஒரு நாளைக்கு அந்த 60 ஆபீசர்ஸும் ஒரே இடத்துல உட்காருவாங்க. இவரை விட்டு இந்த பத்தி ஒரு பிரசன்டேஷன் மாதிரி பண்ண சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் நாங்க எதுக்காக இந்த பிசினஸ் பண்ண போறோம், இதனால எப்படி கவர்மெண்ட்டுக்கு எப்படி பிரயோஜனம், ஃபார் த பீப்புள் எப்படி பிரயோஜனம் ஆகும், இதனால வேற ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா, இதெல்லாம் குளோபல் இன்வெஸ்டர்ஸ் முடிச்ச உடனே நாளைக்கு இந்த இன்வெஸ்டர் மீட் முடிஞ்ச உடனே சீஃப் மினிஸ்டர் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விடுவார். 2 lakh crores of investment proposal has been agreed by industrialist and government of Tamil Nadu அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 200 கம்பெனியோட பேரை வெளியிடுவார். ஹுண்டாய் அக்ரீட், டிவிஎஸ் மோட்டார்ஸ் அக்ரீட், டாடா மோட்டார்ஸ் அக்ரீட், பெப்சிகோ அக்ரீட். இதோட நோக்கம் என்ன அப்படின்னாக்க, எங்க ஊருக்கு வந்தீங்க அப்படின்னு சொன்னாக்க உங்களுக்கு இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இருக்காது. 3வது முக்கியமான விஷயம், ஸ்கில்டு லேபர்ஸ்.
ஸ்கில்டு லேபர்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை நீங்க வந்து நல்லா கவனிக்கணும். இன்ஃபோசிஸ் சேர்மன் நாராயணமூர்த்தி அடிக்கடி சொல்லுவாரு, இந்தியா இஸ் நாட் ப்ரொடியூசிங் லாட் ஆஃப் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ். தமிழ்நாடுல பொதுவா இந்தியாலேயே நிறைய இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் எல்லாம் தயாரிக்கப்படுகிறார்கள். எதனால? யூனிவர்சிட்டில இருந்து பாஸ் அவுட் ஆறாங்கன்னு சொல்றாங்க. பட் ஆனா எம்ப்ளாயபிள் ஃபோர்ஸ் இஸ் நாட் அவைலபிள் அப்படின்னு சொல்றாரு அவரு. இந்த வார்த்தையை நீங்க நல்லா கவனிங்க. எம்ப்ளாயபிள் ஒர்க் ஃபோர்ஸ் இருக்கணும். எம்ப்ளாயபிள் இல்ல அப்படின்னா ஒரு 10 பேரை கொண்டு போய் இன்டர்வியூக்கு உட்கார வச்சா அட்லீஸ்ட் ஒரு 2 பேராவது செலக்ட் ஆகணும் இல்லையா? 10 பேருமே ஃபெயில் ஆயிடுவாரு. எல்லாருமே இண்டஸ்ட்ரி ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் வாங்கியிருப்பாங்க, ஒரு 70% 75% பாஸ் பண்ணியிருப்பாங்க. இண்டஸ்ட்ரியில உட்காந்து இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டுட்டே வராங்க. ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் இருக்காருன்னா மெக்கானிக்கல் சம்பந்தப்பட்ட கேள்வி கேட்கிறாங்க. அவர் பதில் சொல்ற விதத்தை பார்த்து இவரால இந்த கம்பெனியில வேலை பார்க்க முடியுமா முடியாதா அப்படிங்கறது ஒரு நிர்ணயம் பண்ணும்போது தே ஆர் எம்ப்ளாயபிள் ஃபோர்ஸ் இல்ல அப்படின்னா, மூணாவது என்ன பண்ணணும்னா, ஐ எம் ஹேவிங் மோர் அண்ட் மோர் ஸ்கில்டு மேன் பவர் அவைலபிளா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நாலாவது வந்து there is no much industrial disputes here. அதாவது இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்ஸ் அப்படிங்கறத எப்படி வந்து சீஃப் மினிஸ்டர் அந்த இண்டஸ்ட்ரியில சொல்லுவார்னா, இத பாருங்க, இந்த போன வருஷம் இல்ல லாஸ்ட் 3 yearsல how many years my industries are closed on account of hartals, on account of strikes, on account of month. இந்த மாதிரி எத்தனை நாள் க்ளோஸ் பண்ணிருக்கீங்கன்னா 1 day or less than 1 day or 3 days. So that means the government is maintaining such a industrial friendly atmosphere. So you come for that. So இதனாலதான் இதெல்லாம் வந்து நீங்க இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்ஸ் அந்த ஆக்சுவலி உங்களோட சிலபஸ்ல பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் தான் ரொம்ப ஒரு ஒன் ஆஃப் த கீ சாப்டரா இருக்கு. நீங்க ஃபர்ஸ்ட் சாப்டர் பாத்தீங்கன்னாக்க ஆரிஜின் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் லேபர் லாஸ் எல்லாம் எதனால வந்தது எப்படி வந்தது நம்ம பார்த்தோம். ட்ரேட் யூனியன் பார்ட் நம்ம கவர் பண்ணல. ட்ரேட் யூனியன் வில் கவர் இட் ஆஸ் எ செப்பரேட் கிளாஸ். எதுக்காக ட்ரேட் யூனியன், த பர்பஸ் ஆஃப் ட்ரேட் யூனியன் என்ன, ட்ரேட் யூனியன்னால நம்ம இண்டஸ்ட்ரிக்கு என்ன சாதகம், லேபருக்கு என்ன சாதகம் என்ன பாதகம்ன்றது நம்ம தனியா பார்ப்போம். இண்டஸ்ட்ரி ட்ரேட் யூனியன் நம்ம பார்க்கல. இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்ஸ் அண்ட் ஸ்டாண்டிங் ஆர்டர் நம்ம நல்லா பார்த்திருக்கோம். இப்ப இந்த மாதிரியான டிஸ்பியூட்ஸ் எல்லாம் இல்லாம இருந்தது அப்படின்னு சொன்னாக்க வில் பி ஹேவிங் எ மோர் ஃப்ரெண்ட்லி அட்மாஸ்பியர் இன் த கவர்மெண்ட். அந்த ஸ்டேட் வந்து ப்ராஸ்பர் ஆகும். அப்பதான் வந்து இண்டஸ்ட்ரி இண்டெக்ஸ்ல வந்து நம்ம 2வது இடத்துல இருக்கோம், 3வது இடத்துல இருக்கோம், டாப் 5 இஸ் ஆல்வேஸ் குட். அதுக்கு கீழே போயிடுச்சு அப்படின்னு சொன்னாக்க இண்டஸ்ட்ரீஸ்ல நீங்க இப்ப அடிக்கடி நியூஸ் பேப்பர் எல்லாம் பாத்தீங்க, எல்லா பேப்பரும் பாப்பீங்க. வாங்க, வெல்கம் டு ஹரியானா, வெல்கம் டு மகாராஷ்டிரா, வெல்கம் டு குஜராத், வெல்கம் டு தமிழ்நாடு, வெல்கம் டு கர்நாடகான்னு எல்லா சீஃப் மினிஸ்டரும் வந்து போட்ட உடனே முக்கியமா போடுறது என்னன்னாக்க we will provide you all best support, will give you everything, will give you every assistance அப்படின்னு சொல்றதே இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்ஸை நாங்க ரொம்ப மினிமலா வச்சிருக்கோம். there is no much on that அப்படின்றத பொறுத்துதான் இது இருக்கு. நம்ம வந்து மற்ற ஆக்ட்ஸ் வந்து நம்ம பார்க்கணும். இப்போ ஒரு ஆக்டுமே நம்ம பார்ப்போம். ஒரு 2 ஆக்ட் பார்த்தோம். you will see each and every act. ஒரு ஆக்ட் இப்ப வந்து பிஎஃப்னா என்ன, எம்பி ஆக்ட்னா என்ன, ஸ்டேட் இன்சூரன்ஸ் ஆக்ட்னா என்ன, அதோட கைடன்ஸ் என்ன, அப்புறம் இஎஸ்ஐ ஆக்டுக்கு என்ன கைடன்ஸ், மெட்டர்னிட்டி ஆக்ட் அதனால யாருக்கு என்ன பெனிஃபிட் அப்படிங்கறத வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் கூட டீட்டெயிலா பார்ப்போம். இப்போ இன்னைக்கு நம்ம கவர் பண்ணது மேஜரா பாத்தீங்கன்னா த டெவலப்மெண்ட் டிஸ்பியூட்ஸ், யாரெல்லாம் என்னென்ன மாதிரி டிஸ்பியூட் பண்ணலாம், த ஜூரிடிஃபிகேஷன் ஆஃப் த கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ் டு டேக் ஏ கால் ஆன் தட், இந்த மாதிரி விஷயங்களை நம்ம வந்து பார்த்தோம். இப்ப இது வரைக்கும் பார்த்ததுல உங்களுக்கு ஏதாவது புரிஞ்ச மாதிரி இருக்கா, இல்ல ஏதாவது சந்தேகம் இருக்கா? யூ கேன் put some queries or questions. இருக்கீங்களா? clear, very good. ஓகே, ஸோ அப்போ வந்து இந்த கிளாஸை நம்ம இன்னைக்கு முடிச்சுப்போம். ஆக்சுவலி மை அப்பாலஜிஸ் ஃபார் த கொஞ்சம் ஆரம்பத்தில் கொஞ்சம் தகராறு இருந்தது. வில் என்ஷூர் இந்த நெக்ஸ்ட் கிளாஸ். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல இந்த பாக்கி விட்ட ஆக்ட்ஸோடதெல்லாம் என்னன்றதை நம்ம பார்ப்போம். ஸோ வில் கவர், அதாவது உங்களோட போர்ஷன் பிரகாரம் என்னென்ன கவர் பண்ண வேண்டியிருக்கோ நம்ம ஃபுல்லா கவர் பண்ணிடுவோம். கவர் பண்ணி முடிச்சுட்டு
we will solve some question papers also. எப்படி இருக்கு question paper வந்து எப்படி நம்ம கேக்குறாங்க, என்னென்ன மாதிரியான questions எல்லாம் லேபர் லாஸ். நீங்க லேபர் லாஸை பொறுத்த வரைக்கும் இது ஒன்றும் ரொம்ப கஷ்டமான சப்ஜெக்ட் அப்படின்ற மாதிரிலாம், பிகாஸ் இன் மை வியூ இட் இஸ் a வெரி ஸ்கோரிங் சப்ஜெக்ட். நீங்க மத்த இதை பத்தி எனக்கு நான் அந்த சைடு போகல. இட்ஸ் a வெரி குட் சப்ஜெக்ட் அண்ட் ஸ்கோரிங் சப்ஜெக்ட். ரெண்டாவது, எல்லாத்தையுமே நீங்க வந்து பிராக்டிக்கலா வந்து in case of pending no work no pay, case is pending, okay, case pending அப்படின்னாக்க இப்ப என்ன மாதிரி கேஸ்? நீங்க வேலை பார்க்கல எனிவே. நீங்க வேலை பார்த்துட்டு இப்ப ஸ்ட்ரைக்குன்னு பார்த்துட்டு நீங்க வேலை பார்க்காம இருந்தீங்கன்னா இப்ப நோ ஒர்க் நோ பே கொடுக்கறது இல்ல. எந்த ஸ்ட்ரைக்குக்குமே இப்ப வந்து they are not honoring the pay கொடுக்கறதே இல்லை. நீங்க லீவா கூட உங்களை போடுறதுக்கு அலோவ் பண்றது கிடையாது. ஸ்ட்ரைக்ஸ், பிளான்டு நான் ஒர்க்கிங், இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாம் வந்து இப்ப சம்பளம் கொடுக்கறதே இல்லை. மேக்சிமம் என்ன பண்ணலாம், தட் கவர்மெண்ட் கேன் டேக் எ கால். இஃப் இட் இஸ் எ கவர்மெண்ட் என்டிட்டி அப்படின்ற மாதிரி இருந்ததுனாக்க கவர்மெண்ட் கேன் சே தட் ஐ வில் பே யூ ஆர் ஐ வில் காம்பன்சேட் யூ இன் சம் அதர் வே அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ண முடியுமே தவிர ஆஸ் எ டிஸ்பியூட், ஆஸ் எ கோர்ட் ஆர்டர், நோ ஒர்க் நோ பே, பிகாஸ் இட் இஸ் எ சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட். அந்த ஜட்ஜ்மெண்ட் அதுக்கு பிறகு எதுவுமே பண்ணல. ஓகே, what are the cases taken by labor court? Very good question. இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்ட்ல சொல்ற எல்லா கேசஸையுமே வந்து லேபர் கோர்ட்ல எடுத்துப்பாங்க. இப்ப வந்து ஃபர்ஸ்ட் ரெட்ரஸல் சிஸ்டம் இஸ் லேபர் கோர்ட் ஒன்லி. இப்ப நீங்க என்ன பண்றீங்க, இப்ப நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் எதுக்காக நீங்க லேபர் கோர்ட்டுக்கு போவீங்க? சார், எங்க ஆபீஸ்ல எப்பயுமே எங்களை வந்து 8 மணி நேரத்துக்கு மேல ஒர்க் பண்ண சொல்றாங்க. ஐ எம் ஆல்வேஸ் ஒர்க்கிங் 11 hours, பட் எங்களுக்கு ஓட்டியும் கொடுக்கறது இல்ல, அதுக்காக எனி எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் கொடுக்கறது இல்லை. இன்ஃபேக்ட் நாங்க லேட்டா போனா கூட அந்த ஒரு சாப்பாடு வசதி கூட ப்ரொவைட் பண்றது, ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸ் இஸ் நாட் ப்ரொவைடிங் அண்ட் பிக்அப் டிராப் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க லேபர் கோர்ட்டுக்கு போவீங்க. இட்ஸ் யூ ஹேவ் டு கோ டு தி லேபர் கோர்ட். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க வந்து டைரக்ட்லி ஆர் த்ரூ யுவர் ட்ரேட் யூனியன் முதல்ல உங்க HR மேனேஜருக்கு நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு பெட்டிஷன் கொடுக்கணும். பெட்டிஷன் கொடுக்காம நீங்க லேபர் கோர்ட் வில் நாட் டேக் த கேஸ். ஃபர்ஸ்ட் என்ன பெட்டிஷன்ல கொடுப்பீங்க, இந்த மாதிரி வந்து எங்களுக்கு ஓட்டி கொடுக்கணும், இல்லைன்னா 8 மணி நேரத்துக்குள்ள ஒர்க்கை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும், அதர்வைஸ் வி ஆர் அன்கம்ஃபர்டபுள் அப்படின்னு ஒரு ஃபார்மல் ரெப்ரசன்டேஷன் கொடுப்பீங்க. ஃபார்மல் ரெப்ரசன்டேஷன் நீங்க கொடுத்தோம், இஃப் தே ஆர் நாட் அக்ரிங் ஆர் இஃப் தே ஆர் நாட் ஆனரிங், அடுத்தது வந்து லேபர் கோர்ட்டுக்கு போக வேண்டியதான். இப்ப லேபர் கோர்ட்டுக்கு போகும்போது தனியா போறீங்களா? ஏன் தனியா போகணும்? இல்லைன்னா த்ரூ யுவர் ட்ரேட் யூனியன் மாதிரி, லேபர் யூனியன் மாதிரி போறீங்களா? பி அப்படிங்கிறது கேஸ். சோ இந்த எதிர் ஒன்ல வந்து நம்ம போலாம். சோ எனி கேசஸ், எனி டிஸ்பியூட்ஸ் ஆஃப்டர் ஃபர்தர் லெவல் எஸ்கலேஷன், 1 level escalation and 2nd level escalation, we'll close the class and thank you. We'll join in the next class. We'll cover in depth. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்காம இருந்ததுனாக்க you can share the question through RADIAN. I will take care of that and do that. Thank you. Good night.